सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमुल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ सौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम 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 राम। ஸ்ரீயப்ப தியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்துல வாசுதேவ கதா ருச்சி சியான் மகத் சேவையா விப்ராக. வாசுதேவனுடைய கதையில ருச்சி வரணும்னா மகான்கள் வாக்குல பாகவதம் கேட்கணும். அப்பதான் வாசுதேவனுடைய கதையில ருச்சி ஏற்படும். இல்லைன்னா மந்தமா இருக்கும். பாகவதம் படிக்கணுன்ற மூடே வராது. அதுல ருச்சியற்று போறதுக்கு காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு பௌதிக கலங்கங்கள் நம்ம மனசுல ஏறி போயிருக்கு. அந்த அளவுக்கு சத் சங்கத்தை காட்டிலும் அசத் சங்கமானது நம் மனசை கெடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது கடினமான சாதனைகளை காட்டிலும் சரளமான ஹிருதயம்தான் ஓணும் பகவத் பக்தி பண்றதுக்கு. நமக்கு பகவான் முக்கியமா இல்ல சம்ஸ்கிருத நாலேஜ் முக்கியமா பாண்டித்யம் முக்கியமா அப்படின்னு கேட்டா பகவான் தான் முக்கியம். கிருஷ்ணன் தான் முக்கியம். நமக்கு ஞான விசாரம் முக்கியமா இல்ல பக்தியில மெய் மறந்து கண்கள்ல கண்ணீர் மல்க பிரேமாஞ்சனம் ஏற்பட உள்ளம் உருகி கிருஷ்ணனை நினைக்கிறது முக்கியமான்னு கேட்டா உள்ளம் உருகி கிருஷ்ணனை நினைக்கிறது தான் முக்கியம். ஆத்ம விசாரத்தை காட்டிலும் இல்லையா? இல்ல கர்மானுஷ்டானங்களை பிடிவாதமா கர்மானுஷ்டானங்களை ஆச்சாரத்தோடு கடைபிடிக்கிறது முக்கியமா இல்ல பகவானத்துல திருட விசுவாசம் கொண்டு பகவானையே நம்பி இருக்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்டா திருட விசுவாசத்தோட பகவான் ஒருத்தம் போதும் நம்மளை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று மகான்கள்லாம் திருப்பி 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 ஆதி காலத்திலிருந்து நம்ம சொல்லிட்டு வராங்க. ஒரு பாகவதத்தை என்னதான் இந்த முழு தேங்காயை உருட்டுற மாதிரி உருட்டு இருக்கிறவங்க அது உள்ள இருக்கிற தண்ணியை குடிக்க முடியாம இந்த நாய் வந்து என்ன பண்ணுமா, இந்த முழு தேங்காயை உருட்டு இருக்குமா அது உள்ள இருக்கிற தண்ணியை குடிக்க முடியாது, அது உருட்டுட்டே இருக்கும். திடீர்னு ஒருத்தன் வந்தான், ஒரு புத்திமான மனுஷன், டக்குன்னு அந்த தேங்காய் உடைச்சான், தண்ணி குடிச்சான், அது உள்ள தேங்காயும் திருக்கி சாப்பிட்டான் இல்லையா? குருமாக்கு சட்னிக்கு வச்சுட்டான் அந்த தேங்காயை, அவன் பாட்டுக்கு நல்லா பயன்படுத்துறான். அது மாதிரி பாகவத புஸ்தகம் வீட்டில் இருந்து கூட
என்னதான் இருந்தாலும் அதுல ருச்சி ஏற்பட மாட்டேன்றது. பாகவதத்துல அதுல என்ன சரித்திரத்துக்கு குறைச்சலாம். ஒரு கோவர்த்தன உத்தாரணம் மட்டும் எடுத்துட்டா அவ்வளவு அருமையான விஷயங்கள். கோவர்த்தன உத்தாரணம் எவ்வளவு ரசமா இருக்குது. கர்மாவினால்தான் ஒரு மனுஷன் ஜனிக்கிறான், கர்மாவினால்தான் மரணம் அடைகிறான். எல்லாம் அவங்க கர்ம வினைப்படித்தான் எல்லாமே நடக்குது. இதுல இந்திரனால சந்திரனால ஆக வேண்டியது என்ன அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா நந்தபாபா இடத்துல சொல்றாரு இல்லையா. ஏன்னா வருஷம் வருஷம் இந்திரனுக்கு யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்தினால மழை பொழிகின்றான் இந்திரன் தான். ஆமா, அவன் வேலையை அவன் செய்யறான். இல்லைன்னா பகவான்கள் இருந்தால் ஷார்ட்டேஜ் விழுணும் அவனுக்கு. ஆமா, அதை செய்து ஆகணும். ஆனா இந்திரன் நாட்டில் மட்டுமா மழை பெய்யறான், யாகங்கள் செய்யாத காட்டுவாசிகளிடத்துல மழை பெய்யறான், உலகத்துக்கே மழை பெய்யறான். அது அவனுடைய வேலை, அவன் செய்தாகணும். அப்போ யாகம் நடத்துகின்ற உங்களுக்கு மட்டும் மழை பெய்யலையே, உலகத்துக்கே மழை பெய்யறான் இல்லையா. அதனால நீங்க இந்திரனுக்கு யாகம் நடத்த இந்திரனே சந்திரனை வழிபடணும்னு அவசியம் இல்லை. பாகவதர்கள் பகவான் ஒருத்தனை வழிபட்டா போதும் அப்படின்னு தான் வைஷ்ணவர்கள்லாம் சொல்றாங்க. சிறு தேவதை வழிபாடு அவசியம் இல்லை. பகவானை வழிபட்டாலே எல்லா தேவர்களும் பிதர்கள் எல்லாரும் திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அப்படி சில பேருடைய வைஷ்ணவருடைய திருடமான சித்தாந்தம். அவர்கள் அதை தான் இப்பொழுது கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னும் போது சில பேர் ஸ்மார்த்தத்துல இல்லை பித்ரு வழிபாடு வேணும், சிறு தேவதை வழிபாடு வேணும் அப்படின்னு அது சில பேருடைய கொள்கை. ஏன்னா வேதங்கள்ல சொல்லியிருக்கு இல்லையா அப்படின்னு. ஆனா மரத்துல வேர்ல ஜலத்தை வார்த்தனா தன்னாலே கிளைகளுக்கும் இலைகளுக்கும் போய் சேருது அப்படின்னு வைஷ்ணவருடைய ஒரு கொள்கை. அதனால எப்படியோ ஒன்று ஆக மொத்தம் பகவத் வழிபாடு முக்கியம் நமக்கு. பார்த்தீங்களா, இப்போ இது என்னன்னா அப்படியே மனசு அதில் போயிடும். பகவத் விஷயத்தை பற்றி பேசணும்னு வரும்போது இந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு கிருஷ்ணன் தான் முக்கியமே தவிர ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அத்வைதமோ துவைதமோ விசிஷ்ட அத்வைதமோ இல்லை வேதா சிந்தை தத்துவமோ எது வேணாலும் சரி, இல்லை வார்க்கரி சம்பிரதாயம், எந்த விஷயமா இருந்தாலும் பக்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது அத்வைதியா துவைதியா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பக்தர்கள் அவங்க கிருஷ்ணனை பற்றி பேசலாம், ராமரை பற்றி பேசலாம், பகவானை பற்றி பேசலாம்னா அவன் உள்ளத்துல பகவான் தங்கி இருக்கிறார். அவன்லாம் பகவானே தான் நினைக்கணும். நாம அவர்கள் தானே பகவானா சொல்லிக்க மாட்டாங்க. மகான்கள் அவள் வாக்கு திறந்தா பகவானை பற்றி தான், அப்படியே மழை திறந்த வெள்ளம் போல பகவானை பற்றி தான் பேசுவோம். ஏன்னா அவர் மனசு நிறைய பகவானே நிறைஞ்சிருக்கிறான். அதனால் வாக்கு நிறைய பகவானே வந்து கொண்டிருக்கிறான். அந்த பகவான் கதைகளை தான் பேசுவாங்க. அதனால இப்போ இந்திரயாகம் நடத்துறாரு அப்படின்னு சொன்னா இந்திரன் வருஷம் வருஷம் மழை பொழிகின்றார் என்பதற்காக அதுக்கு நன்றி கடனாக தேவ வழிபாடு பண்றாங்க. யாரு? நந்த பாபா. ஆனா கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றார்? இல்லை, அவன் கர்ம வினைப்படி தான் எல்லாமே நடக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா சக்கரதர்ப, அதாவது இந்திரனுக்கு ஒரு கர்வம் இருந்ததுதான், பதவியில ஒரு கர்வம், மோகம். அவன் சின்ன பையன் கிருஷ்ணன் அப்படின்னு கிருஷ்ணனை மறந்துட்டானா ரொம்ப நாளா. தான் தான் ஈஸ்வரன் நினைச்சுட்டு இருந்தானா. அந்த கர்வத்தை போகிறதுக்கு பகவானுடைய வேலையாம். அஸ்ய விப்பியதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்ய சம்யுகே. அப்போ ராமோதரத்துல சரி, எந்த ராமர் கோபப்பட்டாலும் கன்ச வந்தாலும் தேவர்களும் கடுகடு நடுங்கி போயிடுவாங்களோ. அப்படியேப்பட்ட தேவர்ல திருத்துற மனுஷனா அவதாரம் பண்ணாலும் தேவர்ல கண்டிச்சு பகவான் திருத்து வரோம். அந்த கடமை பகவானுக்கு உண்டு. அதனால கிருஷ்ண அவதாரத்திலையும் இந்திரனுடைய கர்வத்தை போகணும் அப்படின்னு பூதேவர்கள் ஆகிய பிராமணனுடைய கர்வத்தை போகணும். யக்ஞபத்னி வாக்கியத்துல சொர்க்கலோக தேவர்கள் ஆகிய தேவர்களுக்கு அதிபதி ஆகிய இந்திரனுடைய கர்வத்தை போகிறதுக்காக பகவான் இந்திர யாகத்தை தடுத்து நிறுத்தினார் நந்தபாபா விஷயத்துல.
அப்ப நந்தபாபா இடத்துல சொல்றார், இந்த நமக்கு பால் கொடுக்கறது இந்த பசுக்கள் தான், நமக்கு புற்களையும் நமக்கு மேய்ச்சல் நிலமும் கொடுத்து அடைக்கலமா இருக்கிறது இந்த கோவர்த்தன மலை தான். அதனால கோவர்த்தன பூஜை பண்ணுங்க, பசுக்களுக்கு நிறைய பொருட்களை அவைகளுக்குரிய ஜீவனத்தை கொடுங்க, பிராமணர்களுடைய ஆசீர்வாதத்திலும் வாழறோம், இந்த பிராமணர்கள் நமக்கு உறுதுணையா இருக்கிறாங்க, அதனால பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க அப்படின்னு, இதுதான் எனக்கு சம்மதமானது அப்படின்ட்டு பகவான் சொல்றான். உங்களுக்கு பிரியமானதான் தான் செய்யுங்க அப்படின்ட்டு நந்தபாடத்தில் சொன்ன உடனே, அதே மாதிரி இந்த இந்திரனுக்கு பண்ணக்கூடிய யாக உபகாரங்கள் எல்லாம், அந்த படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாத்தையும் பிராமணர்களுக்கு தானமாகும், பசுக்களுக்கு நல்ல தீவனத்தையும், அதே சமயத்துல கோவர்த்தன மலைக்கு சாக்ஷாத் அது சாலக்கிராமம், பகவானுடைய சொரூபமே அந்த கோவர்த்தன மலை. அப்ப பகவானே அந்த கோவர்த்தன மலையா இருந்து அவர்கள் செய்யக்கூடிய பூஜைகளை பகவான் பெற்றுக்கொள்கிறான். அப்ப பகவானே கூட சேர்ந்து வணங்குறான், பலராமனோட சேர்ந்து அந்த கோவர்த்தனம் பத்தியா நம்ம பண்ற பூஜைகள்லாம் ஏத்துக்கிறது, நீ கொடுத்த முறுக்கு பாயசம் எல்லாத்தையும் சாப்பிட்டு பாரு அப்படின்னா, அப்படியே பெரிய வாயோட பெரிய ரூபம் எடுத்து அந்த மலை ரூபத்துல பகவானே சாப்பிட்றான். அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த உணவு பண்டங்களை எல்லாத்தையும் பகவான் முழுங்குறான். உலகுண்ட பெருவாயினாச்சு, கிருஷ்ணனே தான் அது, வேற யாரும் இல்லை. அப்போ கோவர்த்தன ரூபத்துல பகவான் இருக்கிறான். பிருந்தாவன சஞ்சாரி யமுனா தீர விகாரி, பிருந்தாவன சஞ்சாரி கோவர்த்தன உத்தாரி கோபால கிருஷ்ண முராரி அப்படின்னு யாரோ பெரியவங்க பாடினது மனசுல பதிஞ்சு போச்சு, நல்லா இருக்கு. யமுனா தீர விகாரி பிருந்தாவன சஞ்சாரி கோவர்த்தன உத்தாரி கோபால கிருஷ்ண முராரி. அருமையா இருக்கு. இந்த நாமா ஃபுல்லா நாமாவளி, 4 வரிதான், அருமையா இருக்குது பாருது. அப்படிப்பட்ட கோவர்த்தன உத்தாரி, கிரிதாரி எந்த மீரா அந்த கிரிதாரி இடத்துல மயங்கினாலும் அந்த பகவானுடைய லீலை, கிரிதாரி லீலை. அப்போ இந்திரன் இந்திரனுடைய கர்வத்தை அடக்கணுக்காக யாகத்தை தடைப்படுத்தி இப்படி பிராமணர்களுக்கும் கோவர்த்தனத்துக்கும் பூஜை பண்ண, தீபாவளிக்கு மறுநாள் அன்னகூட உற்சவம் நடக்கும் இல்லையா பிருந்தாவனத்துல, அந்த கோவர்த்தன பூஜை நடக்கும் பெருசா, நிறைய பேர் தான தர்மம் அன்னதானம்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அது 40 கிலோமீட்டர் சுற்றி வரணும்னா கோவர்த்தனம். அந்த கோவர்த்தன மலைக்கு அடிவாரத்தில் தான் ஒரு வஜ்ரநாபா பிரதிஷ்டை பண்ண ஒரு கிருஷ்ண விக்கிரகம் மாதவேந்திரபுரி கிடைச்சது, அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்ட பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் அந்த கோவர்த்தனம் மலை, கோவர்த்தனம் பிரதட்சணம் பண்ணான். அப்படியேப்பட்ட இந்திரனுக்கு கோபத்தை உண்டாக்குனார், இந்திரனுடைய கர்வத்தை போகிறதுக்காக தான் யாகத்தை நடத்தினார். யாகத்தை தர்மகாரத்தை பகவானே, தர்மத்தை நிலைநாட்ட வந்த பகவானே யாகத்தை நிறுத்துவானா? நிறுத்த மாட்டான். இந்திரனுடைய கர்வத்தை போகணுக்காக இந்த லீலை புரிகின்றான் பகவான். அதற்கு பிறகு பகவான் என்ன பண்றான், இந்திரனுக்கு கோபம் உண்டாச்சு. இந்த வாச்சாலம், இந்த வாயாடி பையன் பாலிசம், இந்த குழந்தை பையன் இவன் பேச்சை கேட்டுட்டு ஸ்தப்தகம் தான் எல்லாம் தெரிந்தவன் போல இவன் சொல்லியிருக்கான், இவன் பேச்சை கேட்டுன்னு இவர்கள் நல்ல செல்வ செழிப்பு இருக்கிற திமுறனால எல்லாம் என்னுடைய அனுகிரகத்தினால்தானே இவர்கள் செல்வ செழிப்பா இருக்கிறாங்க. நான் மழை பெய்யலன்னா இவர்கள் எல்லாம் பசுக்கள்லாம் நல்லா கொழுத்து போயிருந்த அளவுக்கு நல்லா வள்ளல் பெரும் பசுக்கெல்லாம் மாடு புல்ல சாப்பிடுமா, பால் கறக்குமா, இவ்வளவு செழிப்பம் என்னால வந்தது. அதனால நான் மழையை ஒன்று அதிவிருஷ்டி பண்ணுவானா இல்லாட்டி அனாவிருஷ்டி பண்ணிடுவானாங்கிறேன். அதனால அதிவிருஷ்டி அதிகமான மழை பொழியும்படி காலமேகத்துக்கு உத்தரவிட்டுட்டான். அப்போ காலமேகம்னா பிரளய காலத்தில் உள்ள தூணா அப்படியே தூண் மாதிரி கல் தூண்களா மழை பெய்தான். கோகுலத்தை அழிக்க புறப்பட்டுட்டான் இந்திரன். எவ்வளவு திமிர்ந்தான் என்னை அலட்சியப்படுத்திருப்பாங்க, எனக்கு பண்ண வேண்டிய யாகத்தை தடைப்படுத்திருப்பான் இந்த கிருஷ்ணன். இவன் பேச்சு கேட்டுன்னு
இவரெல்லாம் யாகத்தை நிறுத்தி விட்டார்கள் அல்லவா, நான் என்னுடைய சக்தியை காமிக்கிறத சொல்லி அப்போ கல் தூண் மழையே போயிடணும். நம்ம கல் மழை பார்த்துருப்போம், ஐஸ் கட்டியா பட்ட பட்டுன்னு விழும். அதை கூட எடுத்து வச்சுப்பாங்க. தேல் கடி கடிச்சதுன்னா அந்த இடத்துல தடவுனா தேல் கடி வலி சரியா போயிடுவோம். அதை ஒரு பாட்டில பிடிச்சி வச்சுப்பாங்க. அதை அந்த ஐஸ் கட்டியில் அப்படியேப்பட்ட கல்மழை நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். கல்மழை பட்டுன்னு ரோட்டில் விழும் கல்லுகள்லாம். அது என்னன்னா தூண் மாதிரி மழை பெறணும். அப்படியே தூண் மாதிரி பெரிய பெரிய கல்லாம் விழுதான் அந்த கோகுலத்தை அழிக்கிறதுக்கு. அப்போ சாம்பர்த்துக்கு மேகத்தை வரவேஷ்டம். அப்போ என்ன பண்றாங்கன்னா உடனே எல்லாம் கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவான்னு எல்லாம் கோகுல வாசிகள்லாம் சரணம் அடைகிறார்கள் கிருஷ்ணர் வந்து சொல்றார், மத்கோஷ்டம் மச்சரணம் மன்னாத மத்பரிக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷ்டம். அதனால வந்து மச்சரணம் ஆத்மயோகம் மே ஆகித விரதம், அதாவது என்னுடைய விரதம் அவளை காப்பாத்துறது. சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதிச்சு யாச்சிதே அபயம் சர்வபோதி எப்பிய ததாம்பியத பிரதமன்னு சொன்னார் இல்லையா ராமோதரத்துல. அப்படிப்பட்ட ஒரு தடவை என்ன சரணமொழி அடைஞ்சு என்னை தவாஸ்மிதி என்னை சார்ந்தவன ஆயிட்டாங்கன்னா அவர்களை காப்பாத்துறது என்னுடைய விரதம். அவர் பயத்தை நான் போய்கிடுவேன். அதை விரதமா மேற்கொண்டிருக்கிறேன் ராமோதரத்தில் சொன்னார். அதுதான் இங்க சொல்ற மே ஆகிதம் விரத. அதுதான் ஆத்ம யோகம். என்னுடைய ஈஸ்வரத்தன்மையினால இவர்களை நான் என்னை சரணமடைந்தவர்கள். அது மட்டும் இல்ல, எனக்கு சரணமாக இருக்கக்கூடியது இந்த கோகுலம். நான் கம்சனுக்கு பயந்து வந்து இங்க ஒளிஞ்சுட்டு இவர்கள் தானே எனக்கு அடைக்கலம் கொடுத்து எனக்கு காப்பாத்திருக்காங்க. எங்க அப்பா அம்மா எங்கேயோ சிறையில இருக்கிறாங்க. ஆனா எனக்கு நாதனாக இருந்து எனக்கு காப்பாற்றக்கூடியவர்கள் இந்த கோகுலவாசிகள். இவரை நான் என்னமா கைவிட்டுருவேன்? இவர்கள் என்னை நாதனாக கொண்டிருக்கிறார்கள். சரணமடைந்து இருக்கட்டும். நான் இவர்களாண்டி தானே இந்த 10 வருஷம் ஓட்டணும். அப்படி இருக்கும்போது எனக்கு சந்திரவழி வேண்டாமா, ராதை வேண்டாமா, அப்படியேப்பட்ட சண்பகலத்தா வேண்டாமா? அதனால இவரெல்லாம் வந்து மழையில அடிச்சுன்னு போயிட்டாங்கன்னா அப்ப நான் யாரோட லீலை புரிவேன்? அப்படிதான் சொல்ற கோஷ்டம் மன்னாத மத்பரிக்கிரகம். ஆனால் என்னால் ரட்சிக்கத்தக்கவர்கள், என்னை சார்ந்தவர்கள் இவங்க, என் குடும்பம் இவங்க அப்படின்னு பகவான் என்ன பண்றான்? கோஷ்டம்னாலே பகவான் காப்பாற்றணுமா? ஏன்னா தன்னுடைய மாடு புற மாடுகள் இல்லையா, எல்லா மாடுகளையும் கோஷ்டம்னா பசுக்கள் எல்லாத்துக்கும் பிரியமுள்ளவன் கிருஷ்ணன். கோ பிராமண ஹிதாத்தாய, அப்படியோட பசுக்களுக்கும் பிராமணருக்கும் இதத்துக்காக தானே பகவானுடைய அவதாரமே. ராஜன்ய வம்ச தகனோ அனுபவர்க்கு வீதியா கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதாரா. பசுக்கள் பிராமணர்கள் தேவருடைய கஷ்டங்களை போக்குவதற்காக அவதரித்தவன். அப்படிப்பட்டும் போது மாடுகள்லாம் காப்பாற்றணுமே அப்படின்ட்டு சத்ராகம் இவ பாலகா. உடனே அந்த ஸ்கூல் போற பையன் புஞ்சகாலனை தூக்கி நிறுத்துற மாதிரி சுலபமா அந்த மலையை சுண்டவரல்ல தூக்கிட்டான். ஒரு கையில தூக்கிட்டோடனே மழை காத்து புயல் காத்து வந்து பயப்படாதீர்கள், வாருங்கள் எல்லாரும் உடனே வாங்க பசுக்களை ஓட்டிட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி எல்லா கோபர் சிறுவர்கள் பெரியவங்கல இருந்து ஸ்திரீகள் எல்லாரையும் குழந்தைகள் இருந்து எல்லாரையும் வரவழைக்கிறான். தன்னுடைய கோபத்தனை கொடைக்குள்ள எல்லாரையும் அடைக்கலம் கொடுத்து ஆதரிக்கின்றான் பகவான் கிருஷ்ண பரமாத்மா. வெளியில மழை பெய்யுது, கல் தூண் மழை. ஆனா ஒருத்தருக்கும் ஒரு சின்ன ஜுரம் கூட வரலையா, ஒரு ஜலதோஷம் கூட பிடிக்கலையா. ஒரு தாத்தாவுக்கு, ஒரு சின்ன குழந்தை கூட ஜலதோஷம் பிடிக்கலையா. ஒரு தாத்தாவுக்கு ஜுரம் கூட வரலையா. அது மட்டும் இல்ல, 7 நாள் வெச்சடி மாறாம அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்களா கிருஷ்ணனை. பசிதாக மறந்து போச்சான். பார்த்தால் பசி தீரும்னு பாடுவாங்க இல்லையா. கிருஷ்ணனை பார்த்ததுனாலே அவர்கள் பசியெல்லாம் தீர்ந்து போச்சான். அந்த கோகுல வாசிகளுக்கு எல்லாருக்கும் அப்படி 7 நாள் பேரானந்தத்துல தலை தேகஸ்மரணையே இல்லை, அந்த பிரம்மானந்தத்துல இருந்துட்டாங்க. அப்ப பகவான் தன் சொந்தவர்களால கோவரத்துல உத்தாரணம் பண்ணி அந்த புயல் மழையிலிருந்து பகவான் காப்பாற்றினான். கருமேகலாம் வெண்மேகமா வெளுத்து போச்சு. அந்த அளவுக்கு மழை பொழிஞ்சு தள்ளிட்டான். ஒண்ணுமே ஆகலை, எல்லாம் வியர்த்தமா போச்சு. பகவானுடைய கடாட்ச மாத்திரத்தினால தூண் மாதிரி மழை பெஞ்சா அது வெள்ளமா பாஞ்சிருக்கணும்.
கடாட்ச மாத்தத்தினாலே எல்லாம் வத்தி போச்சான் அங்க கோகுலத்துல பிருந்தாவனத்துல. இவர்களையும் குளிர கடாட்சித்து ஒண்ணுமே இல்லாதபடி பார்த்துருக்கான். அது பிறகு அவனே சோர்ந்து போய் இந்திரனே கை ஓஞ்சி போய் இனிமேல் நம்மளால முடியாது, ஆஹா பகவானாச்சே கிருஷ்ணன் நமக்கு வேண்டி அவதாரம் பண்ணாச்சே, கம்சன் முதலான துரியோதனாதிகள் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக நமக்கு அவதாரம் பண்ண பகவானத்துல நம்ம வேலையை காட்டிட்டுமே தப்பாச்சே அப்படின்னு சொல்லி அப்படியே தலை குனிஞ்சிட்டான். உடனே மேகங்களை நிறுத்த சொன்னான். மழை பெய்யறதை நிறுத்திட்டு பின்வாங்கிட்டான். அதுக்கு பிறகு மழை நின்று போச்சே பார்க்கலையா அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்றான். அண்ணாண்ட திரும்பினா தானே. கிருஷ்ண முகத்தை பார்த்து கொண்டு இருந்தவர்கள் அப்படியே மெய் மறந்துட்டாங்க. புல்லாங்குழலின் இன்னிசையாலே உள்ளமே சில்லென துள்ளாதோ. அது மாதிரி பகவானுடைய அந்த புல்லாங்குழல் இசை, ஒரு கையில புல்லாங்குழல் வாசித்து கொண்டு ஒரு கையில கோவர்த்தனத்தை உத்தாரண மொழிகளை எல்லாரையும் மயக்கக்கூடியவனாச்சே கிருஷ்ணன். அந்த பசுக்கள்லாம் அந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் அவன் காலை நக்கிறதான், அவளை திட்டி வருதான் அவன் திருவடியில. அவன் நக்கி கொடுவான், அவன் உடம்பெல்லாம் நக்கி கொடுவான். அந்த பசுக்கள்லாம் அப்படி வந்து அப்படியே ஒராசின்னு போகுமா கிருஷ்ணனிடத்துல. அது கிருஷ்ணனுக்கும் ஒரு சுகம். அப்போ எல்லாருமே வந்து அப்புறம் அண்ணாட்ட திரும்பி பார்க்கலையோ, மழை விட்டு போச்சு வெயில் காலம். அவன் பார்த்தா பளிச்சுன்னு பல்லெழுகுது, என்னது சூரியன் பல்லெழுகுது, ஃபுல்லாக பளிங்கரமாகுது. ஆமாம் மழை விட்டு போச்சு, தண்ணியெல்லாம் காணாமல் போச்சு. பகவானுக்கு கடாட்சம் பண்ணான்னா சூரியன் அவ்வளோ வெள்ளமாக இருக்கணும் இல்லையா. மழை விட்ட பிறகு கழுத்தோன் மழை பெய்யுதா, ஒன்றுமே கிடையாது, எல்லாம் காஞ்சி போன தரையாகி போச்சு. எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்குது பிருந்தாவனம், அவ்வளோதான். உடனே பகவானை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கினாங்க கோபிகள் கோபர்கள் எல்லாருமே தயிரெல்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நீ கோவர்த்தன மலை. உடனே கிருஷ்ணன் நான் பண்ண அவங்க எல்லாரும் வெளியே போன உடனே அந்த கோவர்த்தன மலை விளையாட்டாக அந்த சின்ன பசங்க எடுத்த பொருள் அதே இடத்துல வைக்கிற மாதிரி அந்த புஞ்சகாலான ஈஸியாக தூக்கிட்டு அது மாதிரி தூக்கி மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டாங்க. அந்த கோவர்த்தன மலையை வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தா இவங்கெல்லாம் யசோதை அந்த மூலம் கட்டி பிடிச்சி பளிச்சு பளிச்சுன்னு முத்தம் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாமே தயிர் பால் வெண்ணெய் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கை வலிக்கிறதோ அப்படியே கையை பிடிச்சி விடுறாங்க. எல்லாமே அவருக்கு தயிர்லாம் கொடுக்குறாங்க, வெண்ணெயெல்லாம் கொடுக்குறாங்க. பகவான் நல்லா சாப்பிட்றோம். அப்போ ஒரு பாட்டி வந்து அக்ஷதை எடுத்து வந்து தலையில் அக்ஷதை போடுறாளாம். நீ நல்லா தீர்க்காயுஷா இருக்கணும், உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாளாம். அவன் ஆசீர்வாதம் பண்ண அவன் அக்ஷதை போட்டதுனால தான் இவன் 7 நாள் கோவர்த்தனத்தை உத்தாரணம் பண்ணானா. அப்படி ஒரு நம்பிக்கை அந்த பாட்டிக்கு. அதுதான் அக்ஷதையினால ஆசீர்வாதம் பண்றாளாம் அந்த அம்மா. அவ அடிக்கடி ஆசீர்வாதம் பண்ணுவா கிருஷ்ணனை, இந்த அக்ஷத ஆசீர்வாதம் வீண் போகாதப்பா அப்படின்னு. அதனாலதான் அது 7 நாள் கொடை பிடிச்சானோ. இது மாதிரிலாம் கோபிகளுக்கு அப்படி இருக்காங்க கிருஷ்ண மேல. கிருஷ்ணனுக்கு அது ஆச்சரியம் இல்லை. இவ்வளவு நாள் நான் கோவத்தில் உத்தாரணம் பண்ணி அதை பார்க்க பெருசா நினைக்கல. எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணதுனால தான் நான் கோவத்தில் மலைகள் உச்சாரணம் பண்ணது. அவ்வளவு நம்பிக்கையோட அக்ஷத போராளின் ஆசீர்வாதம் பண்றாள் இந்த பாட்டி அப்படின்னு நினைச்சு இவருடைய பிரேமை, அதுக்கு மேல ஒரு பிரேமையை காட்டி இவ ஈஸ்வரன் நினைக்காம கட்டி பிடிச்சி கிருஷ்ணா அவனுக்கு கை வலிக்குதோ கால் வலிக்குதோ கை பிடிச்சி கால் பிடிச்சி விடுறாங்களே. ஈஸ்வரன்னு பார்க்க தெரியாம கோவத்தில் மலைகள் தூக்கினானே, கை வலிக்குமோ கால் வலிக்குமோ, அப்ப இவனை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட கோபர்கள் அணுகிறத பார்த்த உடனே அந்த பிரேமையை பார்த்து தான் பகவான் ஆச்சரியப்பட்டானான், மெய் மறந்து போயிட்டானா கிருஷ்ணன். அது பிறகு இந்திரனுக்கு பேட்டி கொடுக்கணும். பிறகு இந்திரன் வந்தான், மன்னிப்பு கேட்டான். அப்பா உன் யாகத்தை தடுக்கிறதுனே நோக்கம் இல்லப்பா, நான் ஏன் தர்மத்தை நான் கெடுக்க போறேன். ஆனா நீ கொஞ்ச நாள் என்னை மறந்துட்ட. நீதான் ஈஸ்வரன் ஒரு கர்வம் இருந்தது. அந்த கர்வத்தை போகிறதுக்காக தான் உன்னுடைய யாகத்தை உனக்கு நடக்க வேண்டிய பூஜையை நான் தடை பண்ணேன். யாரை நான் அனுகிரகம் பண்ண நினைக்கிறேனோ அவளுடைய கர்வத்தை போகிறதுக்காக இது மாதிரி அவளுடைய அந்தஸ்து அவருடைய அந்தஸ்துல இருந்து நான் கீழே அறிக்கிறேன்.
அவருடைய பொருளை நான் அபகரிப்பேன், ஏன்னா அவர்கள் அனுகிரகம் பண்றதுக்காக அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்றான். அதனால என்னுடைய எப்பொழுதும் என்னிடத்துல மனசை செலுத்தி என் அதிகாரத்துக்கு உட்பட்டு கர்வம் இல்லாதவனா நீ ஆட்சி புரிவாயாக இந்திரலோகத்தை அப்படின்னு சொல்லி இந்திரன் அனுப்பிச்சு வைக்கிறார். ஆனா இந்திரன் போல. உடனே சுரபி பசு வந்துடுத்து. கோலோகத்திலிருந்து சுரபி பசு வந்தோடனே பசுக்களுக்கெல்லாம் தாயாகிய சுரபி அவள் வந்தால் தன்னுடைய பாலாலேயே கிருஷ்ணனுக்கு, எங்களுக்கு இந்திரன் நீதான் அப்படின்ட்டு கிருஷ்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்றான். அவர் இந்திரன் தன்னுடைய ஐராவதி யானையில கங்கை ஜலத்தை கொண்டு வந்து கிருஷ்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்றான். அதுதான் கோவிந்த குண்டு இன்னைக்கு இருக்குது. பிருந்தாவனத்துல போனா அப்படி பகவானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்றாங்க. சுரபி பசுனாலையும் இந்திரனாலையும் அங்க கிருஷ்ணன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். சுரபி தன் பாலால் அபிஷேகம் பண்ணா கிருஷ்ணருக்கு. இந்திரன் வந்து கங்கா ஜலத்தினால் அபிஷேகம் பண்றான். இப்படி கோவிந்த 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 கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு கோவிந்த பட்டாபிஷேகம். அப்படிப்பட்ட பகவானுடைய அருமையான லீலை. கோவர்த்தனத்தாரி கிரிதாரி பிரபு கிரிதாரி. இந்த ரசமான கதைகள்லாம் பாகவதத்துல நிறைஞ்சிருக்கு. இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, யசோதெல்லாம் இந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதுபோல அந்த கோகுலவாசிகள்லாம் நந்தபாபா கேட்குறாங்க, இது ஒரு விஷயம் நடந்திருந்தா நாங்கள் இத்தனை விட்டுருப்போம், சரி ஏதோ ஒரு விஷயம் தெய்வ அனுகிரகத்தினால மலையை தூக்கணும்னு சொல்லலாம். இவன் சின்ன வயசுலேருந்து பார்த்தா போதனா மோட்சத்துலேருந்து சகடாசுர பஞ்சடத்துலேருந்து அப்புறமா அந்த விருட்சங்களை முடிச்சதுல பார்த்தா, வாயில உலகங்களை காட்டினதை பார்த்தா, திருநாவர்த்தன வாதம் பண்ணதை பார்த்தா, அகாசுரனை வாதம் பண்ணதெல்லாம் பார்த்தா, இது காளிய நத்தனம் பண்ணதெல்லாம் பார்த்தா இது சாதாரண குழந்தையா தெரியலையே. உண்மையை சொல்ல அந்த பாப்பா, உன் பிள்ளை யாரு அப்படின்ட்டு கேட்குறான். அப்பா கற்க மகரிஷி சொன்னதை சொல்லிடுறேன். இவன் நாராயணன், சாட்சாத் நாராயணுக்கு சமமான குணம் படைத்தவன். இவனை யாரை பகைச்சு இவனை யாரு அண்டி இருக்கிறாங்களோ அப்போ அவன் எதிரிகளால் பாதிக்கப்பட மாட்டான். அது மட்டுமல்ல, நாராயணுக்கு சமமான குணம் படைத்தவன். இவன் அண்டியவர்களுக்கு துன்பம் கிடையாது. இவன் பாதுகாக்கப்பட வேண்டியவன். இவன் பல யுகங்களாக பல வர்ணங்கள்ல அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயங்கள்லாம் கற்க மகரிஷி சொன்ன ரகசியத்தை இப்பதான் நந்தபாபா அடைகிறார். அப்படிப்பட்ட பெரும் படைத்தவன். அப்படின்னா எங்களுக்கும் வைகுண்டம் கிடைக்குமான்னா, ஏன் கிடைக்காது, தாராளமாக கிடைக்காது சொல்லிட்டு எல்லா கோகுலவாசிகளையும் வைகுண்டத்துக்கு ஆட்சியம் போறார். வைகுண்டத்துக்கு ஆட்சியம் போனா பெருமாள் அவங்க ஆதிசேஷன் 10 இருக்காரு. இவங்க போய் கிருஷ்ணனை தேடுறாங்க. நம்ம கிருஷ்ணன் எங்கடா, பசுக்கள்லாம் இருக்குது, நம்ம பசங்களாம் இருக்காங்க, எங்கடா கிருஷ்ணன் எங்கடா காணும், இதோ கிருஷ்ணன் 10ங்கிறாரு. ஓ பலராமனையும் காணையா, இந்த ஆதிசேஷ சைனமா இருக்காரு. இது இல்லப்பா, இது யாரோ இந்த பெருமாள் படுத்துனுங்கிறார், 4 பேர் சங்க சக்கர சாமிடா, அது நம்ம கிருஷ்ணன் இல்லடா, அது சாமிடா. இந்த ஆதிசேஷன் அது பெரிய பாம்பு, அது இல்லப்பா, நம்ம கிருஷ்ண பலராம காணும், நம்ம கிருஷ்ண பலராம விட்டு வந்துட்டா, அதே கோகுலத்தே போயிடலாம்டா, இது வானடா இந்த வைகுண்டா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சோமா கிருஷ்ண பலராம இல்லாத இடத்த நமக்கு தேவையில்லை போட அப்படின்ட்டு உடனே கிளம்பிட்டாங்களாம் அந்த கோகுலவாசிகள்லாம். அப்பதான் பெருமாளே சிரிக்கிறார், கிருஷ்ணனே சிரிக்கிறான். பத்தியா, நான் பெருமாளா இருந்து ஆதிசேஷனா இருந்து கூட எனக்கு இந்த இடம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பிருந்தாவன வாசிகள் கிருஷ்ணன் அவ்வளவுதான், கிருஷ்ணன் வந்துட்டாங்கன்னு என்னடா, நான் தாண்டாங்க பெருமாளா பத்துன்னு இருந்தேன் ஆதிசேஷன், அதெல்லாம் இல்லை எனக்கு, அதெல்லாம் அந்த வைகுண்டமே வேணும், கிருஷ்ணா பலராமா நம்ம ஜாலியா ஃப்ரெண்ட்ஷிப்பா விளையாடலாம். அந்த பாவம், அந்த சக்கிய பாவத்துல எவ்வளவு பிரேமம் இருக்கு பாருங்க. அந்த பக்தியை பார்க்கணும். தாசிய பாவத்துல அவ்வளவு சௌக்கியம் இல்லைன்றாங்க. பெருமாளா போய் அங்க இருக்கிறாரு, பெருமாளுக்கு போய் கை கூப்பிக்க நமோ நமக நின்றுட்டு இருக்கவங்களுக்கு அது ஒரு சுகம்தான் இல்லைன்னு சொல்ல. தாசிய பாவம் பகவானுக்கு அது வேண்டான்றாங்க. எனக்கு இந்த சக்கிய பாவமே போதும்.
என் கிருஷ்ணன் மாடு மேய்ச்சின்னு எங்களோட விளையாடினா போதும் அப்படின்னு பிருந்தாவனத்துக்கு திரும்பி வந்துட்டாங்களாம், வைகுண்டமே வேணான்ட்டு. இப்படியாப்பட்ட கோகுல வாசிகள், இப்படியாப்பட்ட பிருந்தாவன வாசிகள். நாராயணுக்கு சமம்னு சொன்னாங்களே, அதனால நாராயணன் அவங்க வைகுண்டம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா, யசோதை தந்தவர் யாருக்குமே பிடிக்கல. அந்த நாராயண லோகத்துக்கு போய் நம்மளுக்கு பிருந்தாவனம் மாதிரி வராதுப்பா. ஒரு சோசியலாக பழகக்கூடிய கிருஷ்ணன் சுலபமா சௌலபியமா பழகிறான் அப்படின்னு இந்த பிருந்தாவனத்துக்கே திரும்பி வந்துட்டாங்களாம். இந்த கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் நினைச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். என்னன்னா எளிமை வேணும், ரொம்ப யோசிக்கக்கூடாது, ரொம்ப கிரிட்டிக்கலா வேதாந்த விசாரமா அப்படி இப்படி பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் இப்போ இஸ்கான்ல கூட சில விஷயங்கள்லாம் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகம் வச்சு பெரிய பெரிய ஞான விஷயமா பேசுவாங்க, ஞான விசாரமா பேசுவாங்க, அப்படி இப்படின்னு டெக்னிக்கலா பேசுவாங்க, ரொம்ப அறிவுபூர்வமா பேசுவாங்க. அதெல்லாம் உதவே உதவாது. பக்திக்கு சுத்தமா அறிவுக்கும் பகவத்து அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை ஒரு அறிவு கூட இருக்கக்கூடாதான். யாரு கோகுலவாசிகள் மாதிரி இருக்கணும். ஒரு அறிவு இருந்தா கூட ஆபத்தான். எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா கிருஷ்ணன் வரமாட்டான். எனக்கு தெரிஞ்சது யாருக்கு தெரியும் அப்படின்ற கருவம் வந்துருமா, ஏதாவது தெரிஞ்சிருந்தா. தெரியாம இருந்தாலும் நல்லது. கிருஷ்ணனை தெரியுதா வேற என்ன தெரியணும் உனக்கு? நல்ல பாண்டித்யம், சம்ஸ்கிருதம், அந்த சம்ஸ்கிருதம் ஒரு வார்த்தைக்கு எத்தனை வியாக்கியானம் பண்றது, என்ன அதுல அறிவுபூர்வமா எப்படி அது புரிஞ்சுக்கிறது, அப்படிலாம் அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறது, அந்த ஞான விஷயமா புரிஞ்சுக்கிறது, அது பல அனுபவங்களை கொண்டு, அதெல்லாம் வேணாப்பா. எல்லாம் புத்தி குழப்பக்கூடியதெல்லாம் புத்திசாலிகளால் புரிஞ்சிக்க முடியும், அப்படிலாம் ஞானமா அனுபவிக்க முடியும். எங்களுக்கு பக்தியா கிருஷ்ணன்னு நம்ம கிட்ட கிருஷ்ணன் அப்படின்னு தெரிஞ்சா போதும். இந்த டெக்னிக்கெல்லாம் வேணாம், டெக்னிக்கா யோசிக்கிறது, அறிவுபூர்வமா ஆராய்ச்சி பண்றதெல்லாம் வேணாம், இந்த வியாக்கியானம்லாம் நமக்கு வேணாம். நம்மளுக்கு கிருஷ்ணன் கதையா தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். சுலபமா சௌலபியமா இருந்தா போதும். அதான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், சௌலபியம் கடினமான சாதனைகளை காட்டிலும் சரளமான ஹிருதயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்திக்கு அதான் தேவைப்படுது. ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் அது இது அதெல்லாம் திக்குலம் திக்ரியா தாட்சியம் அப்படின்னு பிராமணர்களே தங்களை நொந்து கொண்டார்கள். அதெல்லாம் குப்பை அப்படின்றாங்க அவங்களே. திக் அதெல்லாம் தூக்கேறி பக்திக்கு உதவாத இவைகள்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு யார் சொல்றது? பிராமணர்கள் தங்களை தான் அவங்களுக்குள்ளே சொல்லும் போது அப்போ நம்ம யார சொல்றது? நம்மளா சொல்றோம்? பிராமணர்கள் கடைபிடிக்கின்ற பிராமணர்களே சொல்றாங்க, எங்களுக்கு கிருஷ்ண தர்சனத்துக்கு இதெல்லாம் உதவலையே, எங்க மனைவிகள்லாம் போய் கிருஷ்ணனை சுலபமா தர்சனம் பண்ண மாதிரி எங்களுக்கு தர்சனம் பண்ண முடியலையே. அவர்கள் குருகுல வாசம் இல்லை, பூணூல் அணித்தல் கிடையாது, எந்த யாகம் நடத்துறது கிடையாது, மந்திர ஜபம் கிடையாது, காயத்ரி கிடையாது, பூணூல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் சுலபமா 4 வகை உணவுகளை, அரிசி வகை உணவுகளை கிருஷ்ணனுக்கு கொண்டு போய் ஊட்டி விட்டு வந்துருக்காங்களே. மைபோம் பிபோ அப்படின்ட்டு போய் கிருஷ்ணனிடத்துல மடை திறந்த வெள்ளம் போல எல்லா தடைகளையும் உடைச்செறிஞ்சுட்டு போய் நதிகள் கடல் நோக்கி வர்ற மாதிரி கிருஷ்ணனை நோக்கி ஓடி அந்த யக்ஞ பத்னிகள்லாம் கிருஷ்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்திருக்காங்களே, தர்சனம் பண்ணிட்டு வந்தாங்களே. இவர்களை மனைவி அடைந்த நம்மளெல்லாம் பாக்கியசாலிகள். அடைந்த பிராமணர்கள்லாம் திக்குலம் திக்ரியா தாட்சியம் அப்படின்ட்டு தங்களை உள்ள ஆச்சார அனுஷ்டானங்களை நொந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த பெண்களுக்கு இருக்கிற பக்தி நமக்கு இல்லாம போச்சு அப்படின்ட்டு. ஏன்னா பகவான் அந்த சரள ஹிருதயத்தை தான் விரும்புறான். ஒவ்வொருத்தன உத்தாரண கதையிலையும் அதை தான் பகவான் பார்க்கலாம். அந்த பக்தர்களுக்கு அவ்வளவு பெரிய இந்திரனுடைய கர்வத்தை அடக்குறான். தேவாதி தேவன் 30 கோடி தேவல அதிபதி, அவனை பகவான் ஆனா தன் பக்தர்களை அரவணைக்கிறான் இல்லையா? அவன் கர்வத்தை அடகுறான் பகவான். அவனை கீழே இறக்குறான். நீ வாடா, கீழே இறங்கி வாடா, நீ சொற்கலகத்துல இருந்த உன்னை கீழே இறக்க வைக்கிறது தான். அவ்வளவுதான். அதனால் என் கட்டளையின் பேர் ஜாக்கிரதையாக இருங்கள், என் கட்டளை அனுசரித்து கொண்டு ஒழுங்கா ஜாக்கிரதையா ராஜ்யத்தை நீ சொர்க்கலோகத்தை ஆட்சி புரிவாயாக என்று பகவான் உத்தரவிட்டு அனுப்புறான் இந்திரனுக்கு. இது சரித்திரங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். 10ஆம் ஸ்கந்தத்துல ஒவ்வொரு கதையும் தனியா எடுத்து படிக்கலாம். நீங்க எல்லாமே பாகவதத்துல
ரொம்ப சுவையுடையது. ஆனால் ஓகே, சமஸ்கிருதம்னு ஒரு மாயை இருக்கு. சமஸ்கிருதம் படிச்சாதான் பாகவதம் படிச்ச மாதிரி, இல்லை கட்டி படிச்ச மாதிரி இல்லைன்னு ஒரு மாயை இருக்கு. அப்படின்னா சரளமான தமிழில் டிரான்ஸ்லேஷன் நம்ம படிச்சிட முடியுமா? படிக்க விடாது. அப்படிலாம் கிடையாது. நம்ம ருச்சிகரம்னா நம்ம நினைச்சு பாகவதம் படிச்சிட முடியாது. யாருக்கு பகவானுடைய கிருப கடாட்சம் பரிபூர்ணமா இருக்குதோ, யாரை பகவான் நினைக்கிறானோ அவர்களால் தான் பாகவதம் படிக்க முடியும். அப்படியே பக்கம் பக்கமா கிருஷ்ணனை அனுபவிக்க முடியும். பாகவதத்துல பக்கம் பக்கமா தேடினா கூட தர்மங்கள் இருந்ததே தவிர மகாபாரதத்துல கிருஷ்ணன பெருமை எங்கேயோ வரத்துல தான் இருந்துதான். அதனால் பக்கம் பக்கமா கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்லணுக்காக எழுதின பாகவதத்தை அதையும் படிக்கலைன்னா நம்மளுக்கு என்னதான் கதி சொல்லும் பார்க்கலாம். கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும்னே எழுதினார் வியாசாச்சாரியார் பாகவதம். அதை சுகாச்சாரியர் இன்னும் மெருகேற்றி அதிகமாக கொடுத்தாரு அழகா. அப்போ அதையும் படித்து அனுபவிக்கல, அந்த பாகவதம் படிக்கலன்னா அப்புறம் நம்மளுக்கு சுவாரஸ்யம் வாழ்க்கையை வெறுப்படிச்சிடுமே. மூடு இல்லைன்னா கூட படிக்க மூடு வந்துடும். அதாவது மனசு சூன்யமா இருக்குது, வெறுப்படிக்குது, பலவிதமான சூழ்நிலைகள். இப்போ அரசியல்லாம் இப்போ மும்முரமா போயிடுக்குது. டிவியில் யூடியூப்ல அரசியல் மும்முரமா போயிடுக்குது. பதவியேற்பு எப்போ அப்படின்னு இல்லையா? மக்கள்லாம் அதில் தான் ஒரே ஆர்வமாக இருக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்குது மக்களை. ஆனால் பக்தி மட்டும் வரமாட்டேங்குது. கிருஷ்ண பக்தி மட்டும், அதை மட்டும் மனசை பிடிச்சி இழுத்துன்னு உட்கார வைக்கிறதா இருக்கு கிருஷ்ண பக்தியில் மட்டும். ஏன்னா உலக கவர்ச்சி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பகவத் பக்தியில் மனசு கவர மாட்டேங்குது. நாம் கஷ்டப்பட்டு பல சாதனைகள் பண்ணி நாமத்தை நிறைய சொல்லி அது பண்ணி சந்தியாவனம் பண்ணி மந்திரங்கள் ஜபிச்சு என்னென்னவோ பண்ணுறோம். கோயில் கோலெல்லாம் அலைஞ்சு பக்த சங்கத்தில் போய் சிரவணம் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம், பக்தி வந்துடும்னு. ஆனால் அது வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருக்குது. நம்ம வந்தே அவனுட்டு பக்திக்கு தத்திகணத்தில் தாளம் போடுறோம். பக்தர்களோடு சேர்ந்ததான் பக்தி வரும். அதனால யாருக்குமே, ஏன்னா கோடிக்கணக்கான ஜென்மாக்கள்ல செய்த கர்ம வாசனைகள் ஏறி போயிருக்கு. ஒரு நாள் அதை அழிஞ்சு நம்ம பரிசுத்தமாகி உடனே பக்தி வந்துடுமா? அதுக்கு காலம் பிடிக்கும், பொறுமை வேணும். பொறுமையா, ஏன்னா கோடிக்கணக்கான ஜென்மங்களா அந்த கர்ம வாசனைகள் பௌதிகமான புல்லாய் பிறந்திருக்கோம், குரங்கா பிறந்திருக்கோம், மனுஷனா மிருகங்களா பிறந்திருக்கோம், அசுரனா பிறந்திருக்கோம், தேவனா பிறந்திருக்கோம். பல பிறவிகள். அந்த வாசனைகள்லாம் எங்க போகும்? அதெல்லாம் ஒரு நாள் அழிக்கணும்னா அழிக்க முடியுமா? அப்படி. அதனால்தான் பௌதிக விஷயங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா மனசு கவருதோ அந்த அளவுக்கு பக்தி விஷயத்துக்கு கவரலைன்னா அதுதான் காரணம், ஜென்மாந்திர வாசனை தான். ஆனா ஒரே ஒரு விஷயம், சத் சங்கத்தினால சீக்கிரமா பியூரிஃபிகேஷன் அடையலாம். அனைவரதும் பகவன் நாமத்தில் என்ன பண்ணுமா, கோடி ஜென்மத்துடைய பாவத்தை போயிடுமா. ஆனா பகவன் நாமத்துல சொல்ல சர்வ பாப பிரணாசனம், அந்த பாப வாசனைகள்ல போயிடும். அது எதுனா நாமத்தினால. அதெல்லாம் நாமத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணணும். பாகவத பாராயணம் பண்றது, நாமத்தை ஆவர்த்தி பண்றது, சத்சங்கத்தை எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அதுக்கப்புறமா தான் வாசுதேவ கதாரிச்சு கொஞ்சம் அப்படி எட்டி பார்க்கும். கொஞ்சம் பாகவதம் படிக்கலாம், கொஞ்சம் கிருஷ்ண கதைகளை ரமிக்கலாம். அவ்வளோ லேஸ்ல வந்துட முடியாது. கிருஷ்ணன் வந்தான் மலையை தூக்கணும் அப்படின்னு சொல்றது சுலபமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூட நினைவுல ஞாபகத்துக்கு வரணும்னா அது ஒரு பாக்கியம் வேணும். நம்ம என்ன எப்படி இருக்கணும்? மந்த பாக்கியா பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத் சங்கமம் லபது. இப்படிப்பட்ட பாகவதம் பத்தி பேசக்கூடிய சத் சங்கம் கிடைக்கிறதுக்கே பகுஜன்ம சமர்ச்சிதேன பல ஜென்மங்களாக பகவானுக்கு துளசிலையும் புஷ்பத்திலையும் ஆயிடுச்சு அர்ச்சனை பண்ணியிருந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு பக்த சங்கம். நிசேஷ சேஷ முககீத கதையேக பானாக பிரேம பிரகாச ஹிருதயே சரணம் கதோஸ்மி. அந்த பிரேம பிரகாச ஹிருதயத்தை கொடுக்கக்கூடிய அந்த பக்த சங்கம் கிடைக்கணும்னா வாக்கியம் இருக்கணுமா.
பல ஜென்மங்களாக பண்ண புண்ணியம் இருந்தால்தான் அது பகவானை அர்ச்சனை பண்ணி பகவான் சந்தோஷம் அடைஞ்சிருந்தாதான் சத் சங்கத்தை பகவான் அருளால் தான் கிடைக்குமா. பகவான் அருளால் காட்டி கொடுப்பானா. திருவருள் இன்றி குருவருள் இல்லை, குருவருள் இன்றி திருவருள் இல்லை. அப்படியோட சத் சங்கத்தினால்தான் பகவான் மேல பக்தி வரும். நாமளா தத்திகணத்தன் தாளம் போட்டாலும் எத்தனை நாள் பக்தி வராது. நம்ம பக்தி மந்த பக்தியா தான் இருக்கும். ஏன்னா உலக தோஷங்களால கவரப்பட்ட மனதுடையவர்களுக்கு, புத்தியுடையவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் பக்தி பிரகாசிக்காது இல்லையா. ஒவ்வொரு லீலையும் காலையும் நர்த்தன லீலை அருமையா இருக்கும். படிக்கலாம், படிக்க வேண்டியது தானே, ஏன் படிக்க முடியல? அப்படியேப்பட்ட அந்த காளியனுடைய மனைவி பார்த்ததுலாம் நாகபத்தினிகளுடைய ஸ்தோத்திரம்லாம் அருமையான ஆழ்ந்த கருத்துக்களுடைய ஸ்தோத்திரம் தான். படிக்கலாம், படிக்க வேண்டியது தானே, படிக்க முடியல. அப்போ ரசமா பொழுது போகிறதுக்கு அருமையான விஷயங்கள் பாகவதம் இருக்கும் பொழுது வறண்ட வாழ்க்கையா சூன்யமான ஹிருதயம் உடையவர்களாக பல கவலைகள்ல பாதிக்கப்பட்டவர்களாக ஏன் துன்பமாக காலத்தை போக்குகிறார்கள்? ஏன்னா நரகவாசிகள் மாதிரி வாழணும். நரகத்துல நம்ம நகரவாசிகள் மாதிரி ஒரு சென்னையில நகரவாசிகள் சொல்றோம், ஒரு நகரவாசிகள் நரகவாசிகள் போல பல துன்பங்கள் நடுவுல வாழணும். காரணம் என்ன? அமிர்தம் கிடைச்சிருக்கு கையில, பாகவதம், அதை அனுபவிக்க தெரியாம வாழ்க்கைய சொர்க்கமாக்கி கொள்ள தெரியாம நரக சூழ்நிலைகள்ல, அந்த அட்மாஸ்பியர்ல, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வாழறேன்னா அறியாமை தான் காரணம். இந்த பாகவதம் ஒண்ணு இருக்குதுன்றது தெரியாம தான் காரணம். அதான் ஸ்ரீ அண்ணா எவ்வளவு அழகா ஈஸியா புரியுற மாதிரி எளிமையா எவ்வளவு அழகா பாகவதம் சொல்லியிருக்காரு பாருங்க. மகான்கள்லாம் நம்மளுக்கு அப்படியே ஊட்டி விட்டுருக்காங்க. நம்மளுக்கு நாமளா கையில எடுத்து சாப்பிட முடியாதுன்னு நம்ம அப்படியே எடுத்து வாயில ஊட்டி விடுறாங்க பாகவதத்தை. இவ்வளவு அதுவும் சுவையுள்ள அமிர்தத்தை. அது நம்ம அப்போ கஷ்டமான ஸ்லோகங்கள்ல நீ புரிஞ்சிக்க மாட்டேன்னு எளிமையான தமிழ்ல பாகவதத்தை ஸ்ரீ அண்ணா அதுவும் ரசமயமா பக்தி பக்தி பகவானுடைய கிருபை கிருஷ்ண அனுகிரகம் அப்படின்ற கிருஷ்ண அனுகிரகத்தை அப்படி எடுத்து ஊட்டி விட்டா கூட அதை கூட சாப்பிட முடியல, நம்ம துப்பிடுறோம். எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன ஒரு விஷயம் பாருங்க, என்ன ஒரு துர்பாகியம் பாருங்க. அவன் மகான்கள் நம்மள பக்திமயமாக நமக்குள்ள இந்த பாகவதத்தை ஊட்டி விடுறாங்கன்னா அதை அப்படியே சாப்பிட வேண்டியது, லபன்னு சாப்பிட வேண்டியது மட்டும்தான். அதனால பாகவதம் மகான்கள் வாக்குல கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆஹா ஆஹா ஆஹான்ற தவிர வேற ஒண்ணுமே இல்லை. கிருஷ்ண கிருபை கிருஷ்ண கிருபை கிருஷ்ண கிருபை அப்படின்னு வரும். நாரதருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லும் போது அண்ணா என்ன சொல்றாரு? கிருஷ்ண கிருபை, அவள்தான். கிருஷ்ண கிருபையினால ஒரு வேலைக்காரி பிள்ளைனுக்கும் கிருஷ்ண பக்தி சாத்சங்க கிடைக்குமா தேடி வந்து அது கிருஷ்ண கிருபையினால் நடந்தது. இல்ல ஒரு வேலைக்காரி பிள்ளையா இருந்த நாரதருக்கு அந்த பாக்கியம் கேட்டீங்கன்னா நாரதரா தேடி போனாரு, எல்லாம் தேடி வருது. எப்படி எதிர்ச்சியா தேடி வருவாங்க? பகவான் யாருக்கு அனுகிரகம் பண்ண நினைக்கிறானோ அவங்களுக்கு சாதுக்களை வரவழைச்சு சாதுர்மாசிய சங்கல்பத்தை உத்தேசித்து அந்த பிராமணர்களை வந்து சேர்ந்தாங்க அந்த கிராமத்துல. அப்ப நாரத்துக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. கதை கேட்கிற பாக்கியம் 4 மாசம் கிருஷ்ண கதை கேட்டு அவர் உன்னத ஸ்திதி அடையணும்னு இருக்க பாருங்க. இப்ப இவர் பிரயத்தனம் என்ன இருக்காங்க? ஒண்ணுமே இல்லையே. அப்போ எல்லாம் எதிர்ச்சியா நடந்தது தானே. பாகவத அடுக்கிறதுனால சாதுக்கள் அந்த கிராமத்துக்கு வரணும், அவங்க அம்மா பணிவிட பண்ணணும், அவங்க அம்மா வந்து பணிவிட பண்ண சொல்லி ஏவணும். அப்ப நாரதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும், அந்த பாகவதம் கிடைக்கணும். அப்போ விஷ்ணு பார்ஷதர்ல ஒருவராக தேவரிஷி நாரதரா பிரகாசிக்கணும், பிரம்மபுத்திரராக அவதரிக்கணும்னு இருக்குதே. இதுதான் பகவானுடைய கிருபை, கிருஷ்ண கிருபை. இதான் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி நாரதர் தன்னுடைய சுயச்சரிதம் கிடையாது, கிருஷ்ண கிருபை அதனுடைய ஹெட்டிங். அதான் உண்மை. அதனால நீங்க பாருங்க எந்த சரித்திரம் வேணாலும் அப்போ தாய் சுடுசொற்களால சொல்லிட்டான்னா அது துன்பமா இன்பமான்னு கேட்டா துருவன் சொல்றான் பெரிய
தாய் முதல் வந்தவொடனே சுனிதி அம்மா காலில் விழல, சுருச்சி அம்மா காலில் தான் விழுறாரு யார் துருவன். ஏன்னா அவன் அன்னைக்கு திட்டில் எனக்கு ரோஷம் வந்து நான் காட்டுக்கு போகலன்னா பகவான் தரிசனம் கிடைச்சிருக்குமா அப்படின்றாரு. ஒரு குரு அனுகிறம் இங்கே நாரதர் வாக்கால மந்திரோபதேசம் துவாதசாட்சரி வித்தை எனக்கு கிடைச்சிருக்குமா, இல்லை பகவத் தர்சனம் தான் கிடைச்சிருக்குமா, சாட்சாத்காரம் ஆயிருக்குமா, எனக்கு 36 வருஷம் நீண்ட ஆயுளும் கிடைச்சிருக்குமா, இதெல்லாம் சாதாரண விஷயமா? அப்போ சுருச்சி அம்மா எனக்கு ஒரு குரு, அவள் தான் போய் நாராயண ஆராதனை பண்ணின்னு சொல்லி கொடுத்தா. அதை பிடிச்சிக்குன்னு அம்மா சொன்னான். ஜனன்யாபிஹிதா அப்படின்ற 2 அர்த்தம் நாரத சொன்ன. ஜனன்யாபிஹிதான்னு சொன்னது ஒரு விதத்துல உனக்கு சித்திகாரியம் தாய் மாதிரி தான், அவ சொன்னதுதான் உனக்கு இதமான விஷயம் அப்படின்னு அர்த்தம். நீ போய் தபஸ்னால பகவான் ஆராதனை பண்ணுன்னு சொன்னா இல்லையா யாரு சுருச்சி. ஆனா அவ வயத்துல பிறக்கணுன்றத அது அசத்தான விஷயத்த விட்டுரு, சத்த விஷயத்தை எடுத்துக்கோ. பிரகலாத இவ சத்கிரக, சத்த பிடிச்சிக்கோ, அசத்தை விட்டுரு அப்படின்னு துருவன் என்ன பண்ணாரு. ஜனன்யாபிஹிதா அப்படின்னா நாரதர் 2 விஷயத்த மனசுல வச்சு சொல்றாரு. சுனிதி அம்மா சொன்னதும் நல்ல விஷயம்தான். நாராயணன் தான், லட்சுமி நாராயணன் தான் நமக்கு அம்மா அப்பா போய் ஆராதனை பண்ணுன்னு. சுருச்சமாவும் அதுதான் சொன்னான், நாராயணன் போய் ஆராதனை பண்ணுன்னு. அப்போ 2 அம்மா சொன்னது தான் உனக்கு நல்ல வழி அப்படின்ட்டு ஜனன்யா அபிஹிதா அப்படின்ட்டு நாரதர் சொல்றாரு. அது 2 அர்த்தம் அது அழகா. அப்போ அதை பிடிச்சிட்டு போனவர் மாதா சொன்ன பேச்சு கேட்டு நாரதர் உபதேசத்தை பெற்றுக்கொண்டு பகவானை தியானம் பண்றார். சுலமா 5 மாசத்துல பகவானை தரிசனம் பண்ணிட்டார். அதெல்லாம் துருவ சரித்திரத்தெல்லாம் படிக்கும்போது அப்போ சித்தி திட்டினது இவருக்கு அவமானப்பட்டது கெட்டதா நல்லதா? அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில துன்பம் வர்றது ஒரு விதத்தில் நல்லது. அப்போதான் நீ கிருஷ்ணனை தேடி ஓடிடுவ. உனக்கு துன்பமே வரலன்னா நீ பகவானை திரும்பியே பார்க்க மாட்டியே. எல்லாம் சுகபோகமா வேலைக்கு சாப்பாடு வருது, நல்லா தூங்குறோம், அவள்தான் உத்தியோகம், நல்ல சம்பாதனை இருக்குது, வசதிகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது, நல்ல சொகுசான வாழ்க்கை இருக்குது. நீ ஏன் பகவானை திரும்பி பார்க்க போற? ஒரு அடி கொடுத்த உடனே கிருஷ்ணா காப்பாத்து, வாப்பா வா, இப்பதான் வர வழி தெரிஞ்சுதான் வா அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்ணும், அனுகிரகம் பண்ணுவோம். அப்போ கிருஷ்ணன் கிருஷ்ணா உன்னை மறக்காத வர வேணும் கிருஷ்ணா, திருப்பி அதுதான் விபதகா சந்தன சஸ்வத்துன்னு கேட்குறா. விபத்து கஷ்டத்தையே கொடுன்னு கேட்குறா குந்தி தேவி. அப்போதான் உன்னை மறக்க மாட்டேன், இல்லைன்னா எனக்கு மந்த புத்தி தட்டிடும், சோம்பேத்தனம். நாளைக்கு பார்த்துலாம் போ, அப்புறம் பார்த்துலாம் பாவதும், அப்புறம் பட்சிக்கலாம் பாவதும் அப்படின்ற ஒரு சோம்பல் உண்டாயிடும். நன்றே செய் அது இன்றே செய் அப்படின்ற புத்தி பக்தர்களிடத்துல போனாதான் அந்த சுறுசுறுப்பு வரும், அந்த உற்சாகமா பாகவதம் கேட்கணுன்ற அந்த ஆர்வம் உண்டாகும், பிச்சுண்டு வரும். ஒவ்வொரு நிமிஷமும் பகவத் கதை இல்லாம போகுதே, வீணா பொழுது போகுதே, க்ஷணார்த்தம் சேமார்த்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு க்ஷணமும் சேமா பொழுது போகணும். அரை க்ஷணம் கூட வீணாகக்கூடாது. அரை க்ஷணம் முன்னாடி போச்சுன்னா பின்னாடி வருமா? காலத்தை திருப்பி எடுத்துக்க முடியுமா? போன காலம் போனது தான், மிஸ் பண்ணிட்டான், அவள் தான். ஆமாம், மிஸ் பண்ணியாச்சு, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, அவள் தான். அதை திருப்பி வாங்க முடியாது. கால வேகம் ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்குது. அதனால் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னா பக்தர்கள் வாக்குல பாகவதம் கேட்கணும், அனவரதம் பகவானுடைய நாமங்களை நிறைய சொல்லணும், பாகவத பாராயணம் பண்ணணும். பக்தர்கள் சங்கத்தில் எப்பொழுதும் வாசம் பண்ணணும். பக்தர்கள் சங்கத்தில் இருந்தால் தான் துஷ்ட சங்கம் பிராப்தமாகாது. தவறான காமக்ரோதன்ற எண்ணங்களால் கலங்கப்பட மாட்டோம். இல்லைன்னா சத்சங்கம் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் துஷ்ட சங்கம் ரெடியாக இருக்குது. சத்சங்கம் இல்லைன்னா கண்டிப்பாக துஷ்ட சங்கம் தான் இருக்கும். வேற என்ன சாய்ஸ் இருக்கு? சத்சங்கம் இல்லைன்னா துஷ்ட சங்கம், அவ்வளோதான். ஒன்று சத்சங்கத்திலே இருந்தால் துஷ்ட சங்கம் நெருங்காது. சத்சங்கான் முக்த துத்சங்கோ ஆதும் சகதே புதகா. சத்சங்கத்தினால துஷ்ட சங்கத்திலிருந்து விடுதலை அடைகிறானா அப்படின்னும் போது இப்படி பரமலாபம் கிடைக்கிறது சத்சங்கமா. அது யாரை விடத்துக்கு மனசு புத்திமானானோ எப்படி அது ஆதும் சகதே புதகா. புதன சிறந்த புத்திமானவனவன் அந்த சத்சங்கத்தை விட மாட்டானா, கெட்டியா பிடிச்சி போனான். அதுதான் சொல்றாரு.
ஏன்னா தர்ஷன சம்லாப சயனாசன போஜனைக்கு அது வந்து பாண்டவர்கள் படுத்து பகவானோட ஒன்றா பேசி ஒன்றா பழகி ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே சேரில் உட்காந்து ஒரே படுக்கையில் படுத்து ஒன்றா தோல்மல் கை படுந்தா அவர்களால் எப்படி பகவான் விட்டு பிரிய முடியும் அப்படின்றார். சத்சங்கத்தே பிரிய முடியாது பகவத்கதைகள் இல்லைன்னா. பகவத்கதைகளை சொல்லக்கூடிய சாதுக்கள் இல்லைன்னா அவர்களுக்கு வாழ்க்கையை வெறிச்சோடி போயிடும். லோகோஹி அப்பிரிய தர்ஷனா, உலகத்தை பார்க்கவே பிடிக்காது. அதனால நம்ம சூழ்நிலைகள் ஒரு நாளைக்கு ஒரு மூடு இருக்காது. இந்த ரஜோகுணம் தமோ குணத்தின் மூலமாக நமக்கு மந்த புத்தி ஏற்படும். சூழ்நிலைகள் அடிக்கடி மாறும். எது மாறினாலும் கிருஷ்ண பக்தி நம்ம விட்டு மாறக்கூடாது, பாகவத்திலிருந்து விழக்கூடாது அப்படின்னு ஒரு கங்கணம், ஒரு விரதமா எடுத்துக்கணும். நாமத்தை விடக்கூடாது. புரியுதுங்களா? இதெல்லாம் பர்ஃபெக்டா சத் சங்கத்திலேருந்து நம்ம விலகக்கூடாது அப்படின்னு ஒரு பிடிவாதம் வேணும். எல்லாத்துக்கும் ஒரு பிடிவாதம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாகவதம் இன்னைக்கு ஒரு அத்தியாயமாக நான் படிப்பேன். படிக்காமல் நான் சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. ஒரு அத்தியாயமா 2 அத்தியாயமா நான் படிக்கணும். சும்மா ஒரு ஓரலாக படிச்சிடணும். எளிமையான தமிழில் படிக்கும் போதும் அர்த்தம் புரியும். அப்போ உடனே பரம பிரயோஜனம் என்னன்னா, நம்ம பிராகிருத பாஷையில் நம்ம தாய்மொழியில் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. சம்ஸ்கிருதம்ன்ற ஒரு மாயினால கவரப்பட்டு நிறைய பேர் மூலபாராயணம் பண்ணால் போதும், எல்லாம் நல்லது தான், மூலபாராயணம் பண்ணால் போதும். கதை உனக்கு வந்து சுவாரஸ்யம் வரணும்னா, கிருஷ்ண பக்தி சுவைக்கிறேன்னா, அதனால தான் ஆழ்வார்கள்லாம் தங்களுடைய தமிழ் மொழியில் பாசுரங்களை எழுதி அனுபவிச்சாங்க. அந்த அனுபவமாக இருக்கும். திருவாய் மொழியெல்லாம் அனுபவமாக இருக்கும். குலசேகர ஆழ்வார்லாம் அனுபவமாக இருக்கும், பெரிய ஆழ்வார்லாம். அப்போ மராட்டி பாஷையில் துக்காராம் தாஸ் அபங்கள் எழுதுனா அதான் அனுபவமாக இருக்கும். அவரவர்களுடைய தாய்மொழியில் இப்போ துளசிதாசர் வந்து ஏன் சம்ஸ்கிருதம் வால்மீகி எழுதின ராமாயணம் போதாதா? அப்போ கம்பர் வந்து தமிழில் ஏன் எழுதணும்? துளசிதாசர் ஏன் ஹிந்தியில் வந்து ராமச்சரித்த மானஸ் எழுதணும்? அப்போ அந்தந்த பிராகிருத பாஷையில் படித்தாதான் சுலபமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. மனசுகளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த ராமர் நம்ம மனசை விட்டு விலக மாட்டார். அப்போது நம்ம மொழிபெயர்ப்பு தமிழில் கொடுத்துருந்தா கூட இந்த சம்ஸ்கிருத பாண்டித்யம் வரணுன்றதுக்காக, சம்ஸ்கிருதம் வேணும் இல்லைன்னு சொல்ல வரல, அது மூலபாராயணத்துக்கு தனியாக வச்சுக்கோ. நீ வந்து கதை படிக்கணும்னு ஆசைப்படும் போது சம்ஸ்கிருதத்தை கலக்காத. வெறுமனே எளிமையான தமிழில் படிச்சுன்னா உனக்கு சுலபமாக கதையாக புரியும், சுவையாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அனுபவித்து படிக்கலாம். எந்த மொழிபெயர்ப்போ உங்களுக்கு எது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மொழிபெயர்ப்பை எடுத்து படிங்க. அது யார் மொழிபெயர்ப்பு? சில பேருக்கு இஸ்கான் மொழிபெயர்ப்பு பிடிக்கும், சில பேர் வேறு மொழிபெயர்ப்பு பிடிக்கும், எந்த குருமார்களோ. ஆனால் பக்தர்கள் வாக்கில் சொல்லப்பட்ட பாகவதமாக இருக்கணும். அதை எடுத்து படித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு உண்டாகும். இல்லை ராமாயணம் படிக்கிறதுனால ராம பக்தி உண்டாகும். எளிமையான தமிழில் படித்தது தான், நம்ம தாய்மொழியில் படிக்கிறது தான் நமக்கு பக்தி அதிகரிக்கும். இப்போ சந்துக்கள்லாம் அப்படிதான், மகான்கள் எந்த வழியில் போனாங்களோ அந்த வழியில். இப்போ தியாக பிரம்மெல்லாம் தெலுங்கில் படிக்கிறோன்னா அவருக்கு தெரிஞ்ச மொழியில் தான். ஏன் சம்ஸ்கிருதத்தில் தியாக பிரம்மே வந்து ராமாயணம் எழுதியிருக்காரு, ஏன் சம்ஸ்கிருதத்தில் தான் வால்மீகி ராமாயணம் இருக்குது, இவங்களாம் ஏன் எழுதணும்? அது கிடையாது. எங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் எங்கள் பாஷையில் எழுதினா தான் எங்களுக்கு பகவத் பக்தி அதிகரிக்கும். நான் வால்மீகி வேதனை சம்ஸ்கிருதத்தில் இது பண்ணால் எங்களுக்கு வால்மீகி அது புரியாத பாஷையில் இருந்தால் நாங்கள் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி எங்கள் தெலுங்குல அதுக்கேற்ற மாதிரி தானே புரிஞ்சுக்கணும். உபன்யாசம் பண்ணணும்னா தெலுங்குல தானே உபன்யாசம் பண்ணி ஆகணும், தியாகபுரமும். அவன் தமிழில் கம்பர்னா தமிழில் கம்பர் மக்களுக்கு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? தமிழ் எளிமையாக கொடுத்தா தான் கம்பராமாயணம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த காலத்து தமிழ் அது கம்பர் ராமாயணம். கொஞ்சம் அதுக்கு மொழிபெயர்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் தமிழ்லேயே படித்தா போதும். நம்ம தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சம்ஸ்கிருதத்துக்கு, தமிழில் பாகவதமும் வந்துடுச்சு, ராமாயணமும் வந்திருக்கு. அதை படித்து அனுபவி.
கௌரவ குறைச்சல, சம்ஸ்கிருதம் படிச்சாதான் கௌரவமா, அப்படிலாம் கிடையாதுல்ல. நிறைய பேருக்கு அது ஒரு இது இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு கிருஷ்ணன் தான் முக்கியம், நம்மளுக்கு பாண்டித்யம் முக்கியம் இல்லை. ஆமா, சம்ஸ்கிருதத்துல பெரிய ஸ்காலரா பெரிய ஸ்கில்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பக்தி தான் முக்கியம். கிருஷ்ணன், அப்ப கிருஷ்ணத்துல பேசலாம். சம்ஸ்கிருதத்துல புலமை உள்ளவர்கள், அதை புரிஞ்சிக்க சக்தி உள்ளவர்கள், அவர்கள் அதில் எழுதி படிக்கிட்டோம். இப்போ நாராயண சம்ஸ்கிருதத்துலன்னா அவருக்கு அந்த புலமை உள்ளவர், அவருக்கு அது சாத்தியம். ஓகே, அவருக்கு புரியும், எங்களுக்கு புரியாது. அவர் தமிழ்ல எங்களுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தா அது போதும். அதுல நாங்கள் பக்தி, கிருஷ்ண பக்தி எங்களுக்கு அப்படியே மனம் உருகும். அதனால விழிப்புணர்வோட, பகவத் பக்தியில் விழிப்புணர்வோடு இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு க்ஷணமும் ரொம்ப பொன்னான காலம். பௌதிக சங்கத்தை கொஞ்சம் அது என்னதான் அங்கதான் இருக்குது எட்டி பார்க்க போனா வச்சுக்கோ, பௌதிக சங்கத்தை கொஞ்சம் எட்டி பார்க்க போய் அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆகிடும், அடிமையாயிடும். ஆமாம், கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்துல நம்ம போயிட்டு வந்துடலான்னு போனால் அது 5 மணி நேரம் ஆகிடும். 5 நிமிஷம் 5 மணி நேரம் ஆகிடும். பாகவதத்துக்கு அவகாசமே இல்லாமல் போயிடும். ஒரு க்ஷணம் கூட கொஞ்சம் அப்படி இழுத்தும் போயிடும் மனசு. அதை கொஞ்சம் போய் பார்க்கலாமே, என்னதான் சொல்லியிருக்காங்க, அது யூடியூப்ல போய் பார்க்கலாமே, ஏதோ செய்திகள் நியூஸில் போய் பார்க்கலாமே, ஏதோ சினிமா சீரியல் அது என்ன சொல்லிடுறான் போய் பார்க்கலான்னு முடிஞ்சு வச்சுக்காது. அவ்வளோதான். அப்பயே மாயை கப்புன்னு அபகரிச்சிச்சுன்னு அர்த்தம். சில பேர் பார்த்தா சாண்டிங் பண்ணுறாங்க, நாம சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அது என்ன சொல்லிடுது, அந்த நாம சாண்டிங் விட்டுட்டு போய் பார்க்குறோம். நாம ஃபுல்லாக எத்தனை மாலை சொல்றியோ அத்தனை மாலை சொல்லி முடிச்சிட்ட பிறகுதான் நீ மற்ற கதைக்கே போகணும். நாம சொல்லிட்டு இருக்கும்போது வேற புஸ்தகம் படிக்கிறதோ, வேற விஷயத்த என்ன பண்ணுறது ஆடியோ போட்டு கேட்குறதோ அதெல்லாம் கூடாது. பாகவதமே ஆனாலும் நாம சொல்லும்போது கேட்கக்கூடாது. நாம சொல்லும்போது நம்ம சொல்ற நம்ம காது கேட்கணும். ஆமாம், நாமத்தை சொல்லும்போது வேற எந்த கவனம் இருக்கணும், நாமத்தில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். அதெல்லாம் சொல்ற சம்யக் கேசவ கீர்த்தனாத் எத்பலம் நாஸ்தி தபஸா நான் யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக் கழுவு கேசவ கீர்த்தனாத். இந்த கலியுகத்துல சம்யக் மனசு நாமத்துல கவனத்தை செலுத்தி நாம சொல்லணும். அதுதான் சம்யக்ன்ற பதம் போட்டிருக்கு மகாத்மியத்துல. அப்ப மனம் ஒருமுகப்படுத்தி நாம கேசவ கீர்த்தனம் பண்ணாதான் முழு பலனும் கிடைக்கும். நாமத்துல இப்ப ராம 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 ராமன் அந்த ராமான்ற நாமத்தை தியானம் பண்ணிட்டு நாமத்தை சொல்லணும். அப்பதான் 10 நாம சொன்னாலும் அர்த்தமா சொல்லலாம். இல்லை 1000 நாம சொல்ல மனசுல ஃபிக்ஸ் ஆகாம ஏதோ கடமைக்கு செய்து முடிச்சிட்டேன், எப்பா எப்படியோ ஓய்ஞ்சுதான். ஆமா, இத்தனை மாலை சொல்லணும்னு ஒரு விரதம் வச்சிருந்தேன், எப்படியோ முடிஞ்சு போச்சு, அப்பா திருப்தி அப்படின்னு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆசையா சொல்லணும். நாமத்தை சொல்லும் போது ஏதோ நம்ம கடமை செய்து முடிச்சிட்டோம், அதுதான் தூக்குதலையா முடிஞ்சு போச்சா, அப்பா அது ஒரு வேலை முடிஞ்சுதுடாப்பா அப்படின்னு தூக்கி போட்டு போற மத்தியா அது கூடாது. அது இப்போ இஸ்கான்ல ஹரே கிருஷ்ணா 14 மாலை சொல்றாங்க. 14 மாலை எப்படா முடியும் அடிக்கடி மாலை எத்து பார்ப்பாங்க. எத்து பார்த்து மணியை பார்த்துட்டு அங்கே டைம் மணியை பார்ப்பாங்க, இந்த மாலை மணியை பார்ப்பாங்க, எப்படா முடியும். அது இல்லை, அது பக்தியே கிடையாது. 16 மாலை தானே சொல்லணும், 17 மாலை சொன்னான், 18 மாலை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வரணும். இன்னும் ஒரு மாலை எக்ஸ்ட்ரா சொல்லலாமான்னு ஆசை வரணும். அதுதான் மாலை உருட்டுறது. அது ராமநாமானாலும் சரி, எந்த நாம சொல்கிறோமோ நீங்கள் அந்த நாமத்தை சொல்கிறேன், அது சொல்கிறது ஆசையாக சொல்லணும். அதனால் நீங்கள் எத்தவொடனே 16 மாலை நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் சொன்னாலும் ஆசையாக சொல்லுங்கள். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் மறுபடியும் ஆசை வந்தால் இன்னொரு மாலை சொல்லலாமே அப்படின்னா இன்னொரு மாலை சொல்லுங்கள். 108 மணி ஒரு மாலையில் சொல்லுங்கள், இன்னொரு மாலை சொல்லணும் ஆசை சொல்லுங்கள், ஆசையாக சொல்லணும். அதான் முக்கியம். அப்போ தான் அர்த்தமாக இருக்கும். அந்த நாமத்தில் மனசு பகவானை நினைக்கிறீங்களோ இல்லையோ, பகவான் நாமத்தில் ராமான்ற அக்ஷரத்தையா தியானம் பண்ணிட்டு நாம சொல்லணும். இப்போ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அந்த அக்ஷரத்தை தியானம் பண்ணிட்டே சொல்லலாம். அப்போதான் வெளியில் மனசு செதறடியாது.
நாம சொல்லும்போது ஃபோன் பார்க்கறது, ஃபோன் நோண்டுறது, அதெல்லாம் வச்சுக்கூடாது. லேப்டாப் நோண்டுறது எதுவுமே வச்சுக்கூடாது. நாம சொல்லும்போது நாமத்தில் மட்டும்தான் கவனம் வரணும். அந்த சமயத்தில் ஆடியோ போட்டு விட்டு அது கேட்டுனே நாம சொல்கிறது அதெல்லாம் கூடாது. அதெல்லாம் தவிர்க்கணும், கண்டிப்பாக தவிர்க்கணும். அதெல்லாம் நாம அஃபென்ஸ். அதெல்லாம் 10 இதில் நாமத்தை தவிர வேறு எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நாமத்தை சொல்கிறவங்கள ஒருபோதும் தப்பாக நினைக்கூடாது. அவளை மனுஷனாவே நினைக்கக்கூடாது. அவங்க தெய்வத்துக்கு சமமாக நினைக்கணும் நாமத்தை சொல்கிறவங்கள. அப்போ தான் நமக்கு நாம சித்தி ஏற்படும். நாமத்தை சொல்கிறவங்கள அலட்சியப்படுத்தக்கூடாது, நாம சொல்கிறவங்கள அவமதிக்கூடாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம நிறைய சொல்லணும், பாகவதம் படிக்கணும். சரி, டைம் ஆயிடுச்சு இல்லை, பாடி பேசினே இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. பூர்த்தி பண்ணி பார்ப்போம். பகவத் பக்தியில் நம்பிக்கை, திருட விசுவாசம் வேணும். இது இல்லைன்னா நான் அதில் சாய்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் செத்தாலும் இந்த பக்தியிலேருந்து திருட விசுவாசத்துல நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியான விசுவாசம், ஸ்ரத்தை, இந்த நம்பிக்கை வேணும். பூர்ண நம்பிக்கை. சரி, ஓகே. ராம 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 ராம. ஸ்ரீராமநாம சிங்கத்திற்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். எந்த மூடம் பகவத் பக்தியை பாதிக்கூடாது. நம்ம வீட்டில் 1008 கவலை இருக்கலாம், பிரச்சனைகள், அதெல்லாம் இந்த உடலுக்கு சம்பந்தமானது, மனசுக்கு சம்பந்தமானது, ஆத்மாவுக்கு சம்பந்தமானது பாகவத் தர்மம். ஆனால் எந்த தர்மத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். தேக தர்மத்தை எடுத்து ஆத்ம தர்மத்தில் கிளாஷ் ஆகக்கூடாது. ஆத்ம தர்மம் பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, பகவன் நாமா சொல்கிறது. இந்த ஆத்ம தர்மத்தில் எடுத்துகிட்டு தேக தர்மத்துக்கு, தேக தர்மங்கள் ஆத்ம தர்மத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம், கடன் தொல்லை வரலாம், பிரச்சனை வரலாம், நோய் வரலாம். அதுக்கு நாமத்தை சொல்கிறது இது ஆத்ம தர்மம், இதை விடவே கூடாது. லௌகிக தர்மம் பாரமார்த்திக தர்மத்தை கெடுக்கூடாது. ஆமாம், அது வேற இது வேற அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. ராம ராம ராம. ஸ்ரீராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதுமொழிக்கு ஜெய். ராம 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 ராம.